சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் வந்து இந்த மந்த் பண்ணலாம், அடுத்த மந்த் அது ரெகுலராக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இது வந்து ரெகுலர் வந்து சேவிங்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ அதை வந்து நான் போடுறது, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸஸாக இருக்கிறத போடுறது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. சேவிங்ஸ்ங்கிறது வந்து மந்த்லி ஸ்கீமோ இல்லை டெய்லி ஸ்கீம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது. ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் சேவிங்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ். சேவிங்ஸ். ஓகே. சரி, இப்போ வந்துட்டு ஒரு 28 இயர்ஸ் முன்னாடி மந்த்லி நீங்கள் 1000 rupees வந்து வீட்டில் சேர்த்து வைக்க, வீட்டில் சும்மா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் வீட்டில் அப்படி 1000 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 28 வருஷம் அப்புறம் இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஜஸ்ட் சேர்த்து வச்சது மட்டும். நான் அப்படி 28 இயர்ஸ்க்கு முன்னால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு 1000 rupees போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வந்தேன். அது 6 இயர்ஸில் வந்து 6000 ஆச்சு, அவ்வளோதான் வரும். அந்த மாதிரி 6000 ஒரு 7000க்குள்ளே தான் வந்துச்சு 6 இயர்ஸ். அப்போ இப்போ வந்து அந்த ஸ்கீம் இல்லை, 8.5 years ஸ்கீம் ஆயிடுச்சு. ஓகே. அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்போ வீட்லேயே வந்து 1000 ரூபாய் மாதம் சேர்த்து வச்சு இப்போ 28 இயர்ஸ் கழிச்சு இப்போ வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,38,000 ரூபாய் இருந்திருக்கும். வெறுமனே நீங்கள் சேர்த்து வச்சு எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இதே நீங்கள் இந்த நான் வந்து particularly I said about only 6 years. Okay, 6 not 28 years. வந்து அது வந்து 28 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு 1000 rupees சேர்த்து வச்சிருந்தா அப்ப அவ்வளோ வந்திருக்கும். அது டபுள் ஆகும் அப்படியே, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த வெறும் வீட்டில் சேர்த்து வச்சது பதிலாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபண்டில் உங்களோட வேல்யூ வந்து இப்போது 2 crores 19 lakhs வந்துருக்கும். அதாவது இதில் ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 1 crore 97 lakhs. அதாவது வெறும் 3,30,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு 1,97 lakhs வந்துருக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன். அதான். ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பிளான்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போதைக்கு ஐடியா எதுவும் இல்லை. வந்தால் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்காக உங்களுக்கு சாக்லேட். தேங்க்யூ ஸோ மச். Do you know the difference between investment and savings? Yeah. Can you answer? Investment is like எப்படி சொல்றது, அது வந்து ஃபியூச்சர் யூஸுக்காக நமக்காக சேர்த்து வைக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். It will be useful in future. Okay. என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் அது யூஸ் ஆகும். Okay. சேவிங்ஸ் இஸ் லைக் நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணுற மணியில் நம்ம சேவ் பண்ணுறது. Okay. நம்ம இப்போ எடுத்து வைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபார் ஃபியூச்சர் ஸ்பெண்டிங்ஸ்னு சொல்லுவோம். Okay. Yeah. Okay. So next question is RBI யோட full form என்ன தெரியுமா? Reserve Bank of India. Super. நெக்ஸ்ட் வந்துட்டு SIP full form. ஓகே. த ஆன்சர் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே. இப்போ வந்துட்டு SIP எப்படின்னா, இப்போ இதே ஒரு 28 இயர்ஸ் பேக் வந்துட்டு நீங்கள் 1000 rupees மந்த்லி வீட்டிலேயே சும்மா சேர்த்து வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். லைக் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் வீட்டில் அப்படி வைக்கிறீங்க 1000 ரூபாய். அந்த மாதிரி மந்த்லி பண்ணும்போது இன்னியோட வேல்யூ வந்துட்டு 3,38,000 வந்திருக்கும். அதாவது வெறும் நீங்கள் சேர்த்து வச்சு. இதே இந்த அமௌண்ட்டை நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்ற ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்க மந்த்லி 1000 rupees. இன்றைக்கி அதோட வேல்யூ 2 crores 11 lakhs அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ வந்துட்டு அதில் ப்ராஃபிட் மட்டுமே 1 crore 97 lakhs. ஸோ 3,38,000 வந்துருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 2 crores மேலே வந்திருக்கும். Okay, it is a plan. Yeah, it is a systematic investment plan. Okay. ஸோ இது வந்து பேசிக்கலி உங்கள் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே. அது ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்ட்காக தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் SIPன்றது ஒன்று. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கா ஃபியூச்சரில்? ஃபியூச்சரில் கண்டிப்பாக. ஓகே. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஷூர். நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்காக உங்களுக்கு இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 3 கேள்வி கேட்பேன். அதை நீங்கள் பதில் சொல்லிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாக்லேட் தரேன். சரி. சரி. ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்துட்டு இந்த முதலீடுக்கும் வெறும் சேவிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுமா? சேவிங்ஸ் அன்னன்னைக்கு எடுக்கிறது, செலவு பண்ணுறதுக்கு. ஓகே. அது வந்து முதலீடுங்கிறது வந்து வருங்காலத்துக்கு நம்ம சேர்க்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு RBI ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி வந்துட்டு SIPயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ஞாபகம் எனக்கு. ஓகே. SIPனா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னன்னா, இந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், சேவிங்ஸ். மாதம் 1000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க வீட்டில். அப்படின்னா இன்றைக்கி அதோட வேல்யூ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 3,38,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் வெறும் மாதம் 1000 ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம். ஆனால் இதே நீங்கள் வந்துட்டு வெறும் சேவ் பண்ணுறது இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது SIP மூலயமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னையோட வேல்யூ 2 கோடிக்கு மேலே இருக்கும்.
ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வரதுனால இதாகுது. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்ட் ஒன்று அது வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரம்பித்தவங்க. இப்போ அவங்களோட வேல்யூ வந்து 2 கோடிக்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே 1,97 lakhs. ஸோ இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்துட்டு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது பிளான் இருக்கா ஃபியூச்சரில்? கண்டிப்பாக. தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு உங்களுக்கு சாக்லேட் இந்தாங்க. நன்றி. Thank you so much. First question is, what is the difference between savings and investment? Investment is the returns could be depending on the risk lah. Okay. Higher risk you get better returns. Savings is flat. Okay. But of course savings is secure. Okay. Whereas investment is at your own risk. You may not get the return. Okay. Savings on the fixed. Sure. Adan difference. Okay. So second question வந்துட்டு RBI full form என்னது? That is what RBI. The full form of RBI. Reserve Indian Bank. Reserve RBI. Reserve Bank of India. Yes, exactly. So third question is, what is the full form of SIP? SIP. I don't know. Okay. It is systematic investment plan. Okay. So basically, before 20 years, if you have invested 1,000 rupees monthly, now the current value of that investment would be more than 2 crores. Yes. So to create that awareness, we are posting this video. Okay. So do you have any plans for investing in future? Why not? Okay. So if you are interested, you can contact this number. Okay. Okay. Okay, thank you so much. And then this is your chocolate. Thank you so much. Thank you. Okay. ஸோ நான் உங்களை 3 கொஷின் கேட்பேன். நீங்கள் கரெக்டாக இல்லையோ கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? Savings when you have a lot of money, you keep it with you, but and the amount will be the stable amount. There won't be any increment. Okay. But investment you invest it on something, some platform where and the money it will increment over time, but it takes time. Okay. So second question வந்துட்டு RBI full form என்ன? Reserve Bank of India. Very good. Okay. Next third question வந்துட்டு SIP யோட full form. Okay. Systematic investment plan. ஸோ அது எப்படின்னா இதே 28 years முன்னாடி நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் 1,000 rupees வந்துட்டு வீட்டை சும்மா சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையோட வேல்யூ வந்துட்டு அது 3,38,000 இருக்கும். பட் இதே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க SIP படி நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டில் 1,000 rupees மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையோட வேல்யூ மட்டும் 2 crores மேலே இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே 1,97 lakhs. அதாவது 3 lakhs இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் 1,97 lakhs இருக்குது. Very nice. So இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இன்வெஸ்ட் பண்ணிடலாம்ன்றீங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் இதுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே டன். ஓகே. Thank அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சாக்லேட் ஒண்ணுதானா? ஒருத்தருக்கு ஒன்று. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் தரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னால் இப்போ சேவிங்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஸ்டேபிளாக அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா அது நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆகி வந்து வரும்ல. ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு RBI ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, சூப்பர். தேர்ட் கொஸ்டின் SIP ஃபுல் ஃபார்ம் என்ன? SIP. ஐக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருமோ? கரெக்ட் தான். எஸ்க்கு வந்து ஸ்டேட் வருமோ? இல்லை. இது பாலிசியா? இல்லை பிளான். சோஷியல் பிளான். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்க்கு மட்டும் கரெக்டாக சொன்னீங்க. சேவிங்ஸ். இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்புறம் என்னன்னா 28 years பேக் வந்துட்டு நீங்கள் வெறும்னே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் 1,000 rupees மந்த்லி உங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையோட வேல்யூ வந்துட்டு 3,38,000 இருக்கும். இதே வந்து நீங்கள் வெறும்னே வீட்டில் அப்படியே வைக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் 1,000 rupees மந்த்லி இன்னையோட வேல்யூ மட்டுமே 2 crores மேலே போயிருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் 1,97 lakhs. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கான சாக்லேட். அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இன்வெஸ்ட் பண்ணுறது அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு ஜாப்க்கே வந்துருக்கேன். சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்தால் இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷூர். ஓகேவா? தேங்க்யூ. For informative content on YouTube, subscribe to J2 Wealth. Kandipa, this information will be really useful.